நீங்க நம்பவே முடியாத ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. ரேவதி அத்தை வீட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு வரேன். இன்னைக்கு நான் அந்த வீட்டுல என்டர் ஆயிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை அங்க கூட்டிட்டு போவேன். அப்புறம் அத்தை இங்க வருவாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம். ரேவதி, ரேவதி நில்லு. இங்க வா. எதுக்கு? அப்பா கிட்ட கோச்சுக்காத, வந்து உட்காரு. அப்ப அவ்வளவு மிரட்டினீங்க, இப்ப என்ன பாசம்? நீ வா சொல்ற. இப்படி உட்காரு. உட்கார மாட்டேன். உட்கார சொன்னா உட்கார மாட்டியா? மாட்டேன். கோச்சுக்கிட்டியா அப்பா கிட்ட? கோச்சுக்காம கொஞ்சுவாங்களா? புதுசா கண்டிஷன்லாம் போடுறீங்க. லவ் பண்ணலாமா, ஆனா யார பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்வீங்களா? இதுக்கு லவ் பண்ணா காலை உடைப்பேன்னு சொல்ற ஃபேமிலிஸ் எவ்வளவோ பெட்டர். தாத்தா தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு சத்தியம் கேட்டாரு. அதை மீறலாமா சொல்லு? நீங்க கூட தான் என் போன பர்த்டேக்கு சிங்கப்பூர் கூட்டிட்டு போறேன்னு சத்தியம் பண்ணீங்க. செஞ்சீங்களா? அதுவும் இதுவும் ஒண்ணா? ஓ, அப்ப 80 வயசு சத்தியத்துக்கு மட்டும் தான் மரியாதையா? அப்ப என்னோட 80வது வயசுல என்ன சிங்கப்பூர் கூட்டிட்டு போவீங்களா? சிங்கப்பூர் தானே, போயிடலாம் விடு. தாத்தா சொன்னதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? அப்படி ஒண்ணும் நீங்க சொல்லல, நீங்க மிரட்டுனீங்க. சரி, தப்புதான் விடு. நான் உன்ன மனசுல வச்சுக்கிட்டு பேசலடா. எங்க அந்த பிரபாவ சக்திக்கு பிடிச்சிருமோன்னு பயத்துல தாண்டா சொன்னேன். உனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அப்ளை ஆகாது. உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அப்பா கிட்ட சொல்லு. நீ படிப்பை முடிச்ச உடனேயே அப்பா பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். பையன் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல யாரும் ஒத்துக்கலனாலும் சரி. இது அப்ப பேசுனதை விட இன்னும் கடுப்பா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, இப்ப வேற ஒண்ணு சொல்றீங்க. என்ன வச்சு என்ன கார்னர் பண்ணலான்னு பாக்குறீங்களா? நான் சிக்க மாட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ரொம்ப டேஞ்சரஸ் பெல்லோ நீங்க. என்ன? சும்மா கோவமா இருந்தல்ல, அதான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பா சொன்னது 100% சரின்னு சொன்னீங்க. ஆமா, இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். மாமா சொன்னது 100% சரி. அதத்தானே பசங்க கிட்டயும் சொன்னீங்க. ஆமா. அப்புறம் அவங்க கோச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன? கோச்சுக்கிட்டா நம்ம மனசு கஷ்டமா இருக்குல்ல. நல்லா இருக்கும்போது கொஞ்சிட்டு கோவம் வந்தா கத்துறது தான் பிள்ளைங்களை வளர்க்குற லட்சணமா? 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த வயசுல பிள்ளைங்க கிட்ட கவனமா பேசணும்னு. சொந்தத்துல கல்யாணம் கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கூப்பிட்டு அதெல்லாம் இல்லன்னு சொல்றீங்க. உங்களை லூசுன்னு நினைக்க மாட்டாங்க? இது சரி இது தப்புன்னு பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எது சரி எது தப்புன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் ஆயிக்கோங்க. உங்களுக்கு சக்தியும் பிரபாவும் பிரியமாயிடுவாங்களோன்னு பயம். அதனால்தான் அப்பா சத்தியம் வாங்கினது சந்தோஷம் வந்துச்சு. ஆனா ரேவதி, உங்க அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. இந்த சத்தியத்தினால அது இல்லாம போயிடுமோன்னு பயப்படுறீங்க. ஆமா, தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேசாத. தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். சக்தி பிரபா ரிலேஷன்ஷிப் எப்படி உங்களுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி தான் கார்த்திக் ரேவதி ரிலேஷன்ஷிப் உங்க அக்காவுக்கு பிடிக்காது. எப்படி பார்த்தாலும் எங்க அப்பா சொன்ன மாதிரி சிக்கல் தான் ஜாஸ்தி ஆகும். அதெல்லாம் விடுங்க. பிள்ளைங்களை ஒரே மாதிரி பார்க்க பழகுங்க. அவளுக்கு ஒரு ரூல் இவளுக்கு ஒரு ரூல்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை வர மாதிரி ஆயிடும்ல.